அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மணி அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசுகிறேன். மணி மணி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பணம். ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா ஒரு விதமான சோம்பேறித்தனம்னு நம்ம சொல்லலாம். பணம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது? நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருட்களாகட்டும், நம்மளுடைய கனவுகளை நம்ம அதை அடையிறதுக்காகட்டும் பணம் மிக மிக அவசியன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பணத்தை எப்படி இன்னும் அதிகம் படுத்துறது, அந்த பணத்தை வச்சு பணம் பண்ணுறது எப்படி, பணம் மூலமாக பணம் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு சிந்தனை, அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ பணத்தை ஐடலாக ஒரு பேங்க் வங்கி கணக்கில் அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக அந்த மினிமம் பேலன்ஸ் என்ன இருக்கும் அந்த வங்கியில் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு மிச்ச பணம் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஐதர் வித்ட்ரா பண்ணி ஒரு சேஃபான டெபாசிட்டான ஆர்டிலேயோ, அது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஆகட்டும், பேங்க்கில் ஆர்டி ஆகட்டும், அல்லது பார்த்திங்கன்னா எஸ்ஐபி ஆகட்டும், உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில், அப்படி இல்லைன்னா என்பிஎஸ்சில் போட்டுக்கிறதாகட்டும், அப்படி இல்லைன்னா வெவ்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களில் பணத்தை போடுறதாகட்டும். இதன் வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பணத்தை குட்டி போட வைக்கலாம். அல்லது அந்த வட்டியை மறுபடி வாங்கலாம் அந்த பணத்தில் மூலமாக. வட்டி இன்னொரு குட்டி வட்டி போடும். அதை வட்டி மறுபடியும் போட்டுகிட்டே போகும். இந்த நீண்ட நாட்களில், நீண்ட வருடங்களுக்கு, நீண்ட அவதிக்கு பிறகு, அந்த காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் கையில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ, அதனால் எப்போவுமே பணத்தை ஐடலாக அப்படியே தேக்கி வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு பேங்க் வங்கியில் கணக்கில் அதை மறுபடியும் வேலை செய்ய வச்சிங்கன்னா, அது ஆக்டிவாக உங்களுக்கு உதவும். உங்களுடைய ஃப்யூச்சருக்கு, உங்களுடைய குறி என்ன இருக்கோ, அதாவது பார்த்திங்கன்னா, குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் அந்த பணம் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நீங்கள் ரிட்டயர்மெண்ட் பிளானிங் பண்ணுறதாகட்டும், பசங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், பசங்களுக்கு கல்வி ஆகட்டும், அல்லது ஒரு கார் வாங்குறதாகட்டும், அல்லது வீடு கட்டுறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பணம் ரொம்ப தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ அந்த குறுகிய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு பணம் என்னன்றதை முன்கூட்டி அதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை விநியோகம் செய்யணும். வரக்கூடிய ஒரு பணத்தை அதை பண்ணுறதை விட்டுட்டு வெறும் வங்கியிலே அப்படியே தேக்க வச்சிங்கன்னா பணம் பார்த்திங்கன்னா பெருகாது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா வட்டியை பார்த்திங்கனாலும் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய வட்டிக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ அல்லது ஒரு சேஃபான என்எஸ்சியோ கேவிபியோ போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டிஓ இதில் இருக்கக்கூடிய வட்டிகள் பார்த்திங்கனாலும் அதில் இந்த வட்டி விகிதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த பணத்தை சும்மா சோம்பேறியாகவே ஒரு அக்கௌண்ட்டில் அப்படியே உட்கார வைக்காமல் அதை நீங்கள் வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் வேலையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஐடலாக உங்கள் வாங்கக்கூடிய ஒரு வருமானத்தில் அந்த செலவு போக மிச்ச ஒரு அமௌண்ட்டை தான் நீங்கள் சேவிங்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதை இன்னும் ரிவர்ஸாக நீங்கள் யோசிக்கலாம். அதாவது வரக்கூடிய வருமானத்தில் சேவிங்ஸ் சேமிப்பாக வச்சு மிச்சம் இருக்கக்கூடிய பணம் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் செலவு பண்ண போனீங்கன்றப்போ உங்களுக்கு நிறைய சேமிப்பு கிடைக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா, அந்த பணத்தை அப்படியே ஐடியலாக தேக்க வைக்காம வெவ்வேறு விதமான இந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் அதில் முதலீடு செய்கிறது மூலமாக உங்கள் பணத்தை நீங்கள் பெறுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதன் வழியாக என்னென்னா, நீண்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பணம் எல்லாம் வளர்ந்து வளர்ந்து வட்டி குட்டி போட்டு, அந்த குட்டி மறுபடியும் ஒரு குட்டி போட்டு, அந்த மாதிரி பணம் பெருகி 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 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையாக அது மாறும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு தலைப்போடைய ஒரு விசேஷமே. மணி அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் பொதுவாகவே நீங்கள் கவனித்து பாருங்களேன். தொழிலில் இருக்கிறவங்கள பாருங்களேன், ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவங்களாகட்டும், ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, பணம் அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, பொருளை வாங்குவாங்க. அந்த பொருளை பயன்படுத்திக்கிட்டு அந்த பிஸ்னஸில் அதை தொடங்குவாங்க. அந்த பிஸ்னஸில் லாபத்தை எட்டினதை வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை ரொட்டேஷனில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே பார்த்தீங்கன்னா, தொழிலில் இருக்கிறவங்களுடைய சுறுசுறுப்புத்தனத்தை நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க சுறுசுறுப்பாக இருக்காங்களோ, அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவங்க உழைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் பணம் நீங்க சம்பாதிக்கணும் அல்லது பார்த்தீங்கன்னா, பணத்தை நீங்க இன்னும் அதிகமா அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதோ, அல்லது அதை இன்னும் பெருசாக்குறதோ நீங்க முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா, எப்பவுமே துருதுருன்னு இருக்கணுன்ற ஒரு விஷயம் 1. 2வது பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதமான சேமிப்பு திட்டங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸில அது தங்கமா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், கோல்டு மத்தது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், இந்த மாதிரியான
முதலீட்டுகள்ல கூட நீங்க வந்து போடுறதாகட்டும். அதே போக வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மூலமாக ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆரம்பிக்கிறதோ, இல்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிக்கிறதோ, அதாவது நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு ப்ராஃபிட்ல இவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அக்ரீமெண்ட்ட போட்டுட்டு அதுக்கேத்த மாரி முதலீடு செய்றது அந்த தொழில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வழியாகவும் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த சம்பாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, எதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி அல்லது ஒரு பைலட் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முயற்சி எடுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பதிவு. அதாவது பணத்த வந்து அப்படியே தேக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக, அத வந்து நீங்க சுறுசுறுப்பா அந்த பணத்த வந்து வேற வேற விஷயங்கள்ல இயங்க வையுங்க. அத வந்து பிஸியாக்குங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்க பணத்த வந்து பிஸியாக்க போறீங்களோ, அத வந்து எவ்வளோ பிஸியா மாத்திடுறீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும். அதுக்கேத்த மாரி ஃபைனலி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு காலத்துக்கு அப்புறம் சீக்கிரமா நீங்க ரிட்டயர்மென்ட் ஃபேஸ்க்கு வந்து ரீச் ஆவீங்க. அத போகவே மனி மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ வந்து நீங்க கத்துக்கிறதுனால, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வரவு செலவ விட வரவு அதிகமாயிட்டே போகும். செலவு வந்து குறைய ஆரம்பிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா பணம் பெருக பெருக உங்களுக்கு செலவு அதுக்கேத்த மாரி நீங்க அதிகமாக்குறத தடுத்துக்கிட்டு, அந்த அந்த செலவு வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு செல்வந்தரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு பதிவில இன்னொரு சுவாரஸ்யகரமான தலைப்புடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.